தெலுங்கு மொழி பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரியை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது புகார் எழுந்தது. இதையடுத்து தெலுங்கர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரிக்கு எதிராக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமறைவான கஸ்தூரியை தனிப்படை போலீசார் ஹைதராபாத்தில் கைது செய்தனர். பின்னர் அவரை கார் மூலம் சென்னை அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி ராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து கஸ்தூரியை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கஸ்தூரியை புழல் சிறையில் அடைப்பதற்காக போலீசார் வேனில் அழைத்து சென்றனர். அப்போது அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என்று கஸ்தூரி முழக்கமிட்டார். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கஸ்தூரி புழல் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார்.